ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 15 மினிட்ஸில் நியூஸ் பேப்பரை பார்க்க போகிறதுனால இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யாருக்கு வந்து டக்கு டக்குன்னு பார்த்து டாபிக்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் பார்ப்போம். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி தனியாக வந்து பிபிடியில் போட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நியூஸ் பேப்பருக்குள்ளே போகலாம். ஸோ 15th அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நியூஸ் எதை பற்றி அப்படின்னா சிபிஐக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், ஸோ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேப்பர் 2க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஃபங்க்ஷனிங் எல்லாமே வந்து பேப்பர் 2க்கு இம்பார்ட்டன்ட். அண்ட் இடியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, அவங்களுமே இந்த ஃப்ராட்ஸ் அதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, ஃபினான்ஷியல் இதுக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இவங்க 2 பேருக்கான டென்யூர், ஸோ ஏற்கனவே வந்து 2 இயர்ஸ் இருந்தது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டென்யூரை 5 இயர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் இவங்களை பற்றின நியூஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மெயின்ஸ் லெவலில் ஜிஎஸ் பேப்பர் 2ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் என்ன, ஸோ என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆங்க, சிபிஐ வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா ஸ்டேட்ல போய் என்கொயரி பண்ணலாமா, இல்ல கவர்மெண்ட் வந்து ஆர்டர் கொடுத்தால் மட்டுமே, ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே பர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டுமே வந்து பண்ண முடியுமா. ஸோ அந்த மாதிரி நிறைய அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸ் வந்து இருக்கு. அண்ட் எது வழியா வந்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா சிபிஐக்கு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் ஆக்ட் அது மூலியமா 1946 வழியா எஸ்டாப்ளிஷ் பண்ணதுனால அதுல வந்துட்டு சேஞ்சஸ் மேக் பண்ணி 5 இயர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட ஆக்ட் 2003 அமெண்ட் பண்ணி தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட போஸ்ட்டை வந்துட்டு அதிகப்படுத்துறதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்லிமெண்ட் செஷன்ல வந்துட்டு நம்மளுக்கு பிரசிடென்ட் அசன் வாங்கி பாஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஸோ இது வந்து ஆர்டினன்ஸாக தான் போடப்பட்டிருக்கு. ஸோ ஆர்டினன்ஸ்னா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அட் ப்ரெசென்ட் யாரு சிபிஐயா இருக்காங்க, இந்த மாதிரி இதெல்லாமே பார்த்துக்கோங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் யாரு அண்ட் சிபிஐ யாரு இப்போ அட் ப்ரெசென்ட் இதுவா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் சீஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் மிஸ்ரா அவர்கள். அண்ட் சிபிஐக்கு வந்துட்டு யார் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே நம்மளுக்கு வந்து பார்த்துக்கணும். ஸோ இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிபிஐயோட டைரக்டரோட டென்யூரை தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதாவது சுபோத் குமார் ஜெய்ஸ்வால் அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சிபிஐயோட டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் இது இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ் ஆஃப் S400. ஸோ S400 வந்து நான் எலாபரேட்டாக நேற்றுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். நேற்று இதான், அதாவது 14th நியூஸ் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்குமே வைக்கிறேன். யாருக்கா டவுட்ஸ் இருந்தால் அதை வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னையோட இதுலையுமே கொஞ்சம் தேவைப்படுற இன்ஃபர்மேஷன் வந்து தரேன். ரஷ்யா கிட்ட நம்ம ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் வந்துட்டு S400 அப்படின்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெலிவரிஸ் வந்துட்டு பிகின் ஆக ஆரம்பிச்சிருச்சா. நேற்றுக்கே வந்து சொல்லியிருந்தோம் யூஎஸ் சாங்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்து யூஎஸ் சாங்ஷன் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் வந்துட்டு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. பட் அதை பத்தின டிஸ்கஷன்ஸ் எல்லாமே இந்தியாவோட 2+2 டைலாக். 2+2 அப்படின்னா ஃபாரின் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் 2 கண்ட்ரீஸ் வந்து டிஸ்கஸ் பண்றதுதான் 2+2. ஸோ 2 வந்துட்டு ஒருத்தர் வந்து ஃபாரின் மினிஸ்டர், இன்னொருத்தர் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர். அதே மாதிரி 2 கண்ட்ரீஸ், இங்கேருந்து 2 பேரு, யூஎஸ்ல இருந்து 2 பேர், இந்தியால இருந்து 2 பேர், யூஎஸ்ல இருந்து 2 பேர், அப்படி இருக்கும்போது 2+2 டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ 2+2 டிப்ளமசி அப்படிங்கிற நேமுமே அதுக்கு வந்திருக்கு. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிப்ளமசி இருக்கு, அதுல 2+2ங்கிறது ஒரு டைப் ஆஃப் டிப்ளமசி. ஸோ அந்த விதத்துல S400 வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் டீல். ஸோ இது வந்து கைண்ட் ஆஃப் நம்மளுக்கு இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல இந்தியா ரஷ்யாக்குமே இது ஒன் ஆஃப் த டாபிக்கா இருக்கும், எப்படி வந்து ரிவால்வ் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு. இன்னொரு சைடு இந்த S400 சிஸ்டம்னால இந்தியா யூஎஸ்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி இருக்கும். ஸோ ஜென்ரலா வந்துட்டு நம்மளுக்கு ஒரு சில இதை வச்சு கொஸ்டின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னா, வேரியஸ் டீல்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஏதாவது டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஸோ இதனால இந்தியாவுக்கும் கண்ட்ரீஸ்க்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் மாறலாம் அப்படின்னு சொல்லி மெயின்ஸ்ல கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த வகையில இந்த டீல் வந்து ரஷ்யாவுக்கு இந்தியாவுக்கும் இருக்கிற ரிலேஷனை எப்படி மேம்படுத்த போகுது, இதனால இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்குள்ளார போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதை தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட ஆன்சர் ஷீட்ஸ்ல. அண்ட் இந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன்டர்வியூலையும் கொஸ்டின்ஸா கேட்கலாம். ஸோ இன்டர்வியூல நீங்க பிஎஸ்ஐஆர் ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கேட்பாங்க. அண்ட் இதெல்லாம் ஜென்ரல் டாபிக்ங்கிறதுனால எந்த கேண்டிடேட்டுக்கு வேணாலுமே கேட்கலாம். ஸோ அந்த விதத்துல பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா COP 26 எண்டு வந்திருந்தது அப்படின்னு சொல்லி 14th நவம்பர் நியூஸ் பேப்பர்ல வந்து பார்த்துருந்தோம். ஸோ சாட்டர்டேவோட 1 டே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு சாட்டர்டே வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அண்ட் இந்தியானால தான் அந்த டீலுமே நிறைவு பெற்றது. நம்ம வந்து ஃபேஸ் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்ல இருந்ததை நம்ம தான் ஃபேஸ் டவுன் தான் பண்ண முடியும். கோலை வந்து ஃபேஸ் டவுன் தான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஒரு டெவலப்டு நேஷன் தான். இந்த அளவுக்கு ஒரு இப்போ இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷனோட மாஸ் இவ்வளவு அதிகமானதுக்கு காரணம்
டெவலப்டு நேஷன் தான். அவங்க வந்து இன்னுமே அந்த ஃபண்டிங் கிளைமேட் ஃபண்டிங்லாம் இருக்கு. ஸோ அந்த கிளைமேட் ஃபண்டிங்லலாம் $100 பில்லியன் வந்து எவ்ரி இயர் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 2009லேருந்து கான்ட்ரிபியூட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் விஷயங்கள் இருந்தது. பட் எதுவுமே டெவலப்டு நேஷன் செய்யல. பட் ஆஸ் அ டெவலப்பிங் நேஷனா நம்ம அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஸோ நம்மளோட ஃபேர் ஷேரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அட் த சேம் டைம் ரொம்ப அதிகமா வந்துட்டு போயிட்டு காற்றை மாசுபடுத்தாம இந்த ஃபினான்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாசை கம்மிப்படுத்துறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கணும். பட் அதுக்குன்னு ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கு. ரொம்ப ஓவரா நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா அந்த ரிசோர்ஸை டிப்ளீட் பண்றதுக்கு பதிலா முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை கட்டுப்படுத்திட்டு அட் த சேம் டைம் நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான அளவுக்கு யூசேஜ் வந்து பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட இது. ஸோ நம்ம ஃபேஸ் டவுன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறோம். அந்த டீலுமே வந்துருச்சு. 2030யோட நம்ம வந்து ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மூவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய எமிஷன்ஸை விட 2030ல கொஞ்சம் 2020 விட கொஞ்சம் டார்கெட்ஸை கம்மி பண்ணியும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2070ல ஃபுல்லாக ஃபேஸ் அவுட் பண்ணுற மாதிரி ஃபேஸ் அவுட்ன்றதை விட நெட் ஜீரோ எமிஷன்ஸ்க்கு வந்து போவோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த விதத்தில் இது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு போகலாம். அண்ட் அந்த ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சரையுமே அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கோயம்புத்தூர் இதில். ஸோ அது பார்த்துக்கோங்க. அது ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. பட் சோஷியல் இஷ்யூஸ் எல்லா பேப்பருக்குமே சைல்ட் ரைட்ஸுங்கிறது வரதுனால அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை கண்டிப்பாக வந்து நம்ம பார்த்துக்கிட்டே ஆகணும். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு வந்துட்டு போகலாம். நெக்ஸ்ட் இஷ்யூஸ்க்கு. ஸோ இதெல்லாம் லோக்கல் நியூஸ் எல்லாமே எப்பவுமே ஜஸ்ட் ஹெட்லைன்ஸை படிச்சுட்டு ஒரு ரீட் விட்டுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் நம்ம கிட்ட நடக்கும்போது பாத்தீங்கன்னா அதை பத்தின ஒரு பெட்டரான புரிதல் வந்துட்டு இருக்கும். அதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மேட்டூர் டேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதோட ஃபுல் கெப்பாசிட்டியில வந்துட்டு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல செய்தி. ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா அணை ஃபுல்லா ஆயிடுச்சு. இன்னொரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இரிகேஷனுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல செய்தி தான் அது. ஸோ முல்லை பெரியார் டேம் வந்துட்டு 140.15 ஃபீட்ல இருக்கிறதுனால ஷட்டரை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. செருத்தோணி இடுக்கி அங்க டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த டேமை வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ வாட்டர் பயங்கரமா கஷ் ஆகுது. ஸோ இந்த மழையினால நம்மளுக்கு அது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம வந்துட்டு சொல்லலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ். அகைன் வந்துட்டு GS2க்கான ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜோனல் கவுன்சில்ஸ் பத்தினது. ஸோ ஜோனல் கவுன்சில்ஸ் மொத்தமா எத்தனை கவுன்சில்ஸ் இருக்கு, இதை எவ்ரி இயர் வந்துட்டு கன்வீன் பண்ணுவாங்களாம். இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியா நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியா அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் ஜோனல் கவுன்சிலை யார் ஹெட் பண்றாங்க? ஜோனல் கவுன்சில் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா ஹோம் மினிஸ்டர் தான் ஹெட் பண்ணுவாங்க. அண்ட் நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுக்கு தனி ஜோனல் கவுன்சில். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 5 ஜோனல் கவுன்சில் வந்துட்டு இருக்கு. ஜோனல் கவுன்சில் கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. அது ஒரு ஸ்டெட்யூட்டரி பாடி, ஆக்ட் வழியா தான் வந்திருக்கு. இந்த கவுன்சில்ஸ் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸா இருக்குமே தவிர ஜோனல் கவுன்சில் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பாடி கிடையாது. ஆனா இன்டர்ஸ்டேட் கவுன்சில் வந்துட்டு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அண்ட் இந்த 5 ஜோனல் கவுன்சிலுக்கு எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலயும். ஸோ நம்மளுக்கு சென்னை தான் வந்துட்டு தமிழ்நாடு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சென்னை தான் வந்துட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல வந்து சென்னை தான் ஹெட். இந்த ஜோனல் கவுன்சிலுக்கு வந்து ஹெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை தான். ஸோ அந்த மீட்டிங் வந்து ஹோம் மினிஸ்டர் தான் வந்து ஜோனல் கவுன்சில தலைமை தாங்குவார். இன்டர்ஸ்டேட் கவுன்சிலுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஆனா வந்து ஜோனல் கவுன்சிலுக்கு ஹோம் மினிஸ்டர் இருப்பாரு. அண்ட் அந்த ஸ்டேட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஜோனல் கவுன்சில் மீட்டில் ஆகுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சதர்ன் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் ஈச் ஸ்டேட்ல ரெண்டு மினிஸ்டர்ஸ், அது மட்டும் இல்லாம யூனியன் டெரிட்டரி இருந்துச்சு அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர், அதாவது லெப்டினன்ட் கவர்னர், அவங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜோனல் கவுன்சிலோட மீட்டிங்ல வந்து மெம்பர்ஸா இருப்பாங்க. அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1971 வழியா வந்துட்டு இந்த ஜோனல் கவுன்சில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. வேற ஜென்ரலா மிச்ச 4 ரீஜன்ஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் வழியா கவுன்சில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் அதுல சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதவியை வந்து வகிக்கிறாங்க அப்படிங்கறதான் வந்து சொல்றாங்க. ஸோ இதுல வந்து வேரியஸ் டிஸ்பியூட்ஸ், டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் என்னென்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸ் என்னென்ன, அதுக்கு எப்படி தீர்வு காணலாம், எல்லா ஸ்டேட்ஸும் அங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு கோஆர்டினேஷன் கொண்டு வரதுக்காக இருக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய கிரிவியன்ஸை வந்துட்டு அட்ரஸ் பண்றதுக்காகவும் இருக்கக்கூடியது தான் இந்த ஜோனல் கவுன்சில்ஸோட முக்கியப்பட்ட பொறுப்புகள். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு போகலாம்.
அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கல்பத்தி சேரியட் ஃபெஸ்டிவல். ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ திரும்ப ரீஹெல்ட் ஆயிடுச்சு. இந்த ஃபெஸ்டிவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாலக்காடு நம்ம கேரளால நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல். ஒரு தேர் ஃபெஸ்டிவல். தமிழ் பிராமின்ஸோட ஒரு தேர் ஃபெஸ்டிவல் தான் இது. கோவிட்னால இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருந்தது. ஸோ இப்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போதைக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள வச்சு தான் பண்றாங்க. இது வந்துட்டு கல்பத்தி ரத்தோத்சவம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆனுவல் ஹிந்து டெம்பிள் ஃபெஸ்டிவல். கல்பத்தி வில்லேஜ் ஆஃப் பாலக்காடுல நடக்கக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இது. ஸோ அந்த பத்தினது தான் ஜஸ்ட் நம்மளுக்கு இதுல வந்துட்டு கேட்கலாம். எங்க நடக்குது இந்த கல்பத்தி சேரியட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல அங்கங்க இருக்கக்கூடிய ரீஜனல் இதை வச்சுட்டு கேட்கலாம். ஸோ இப்போ வந்து திரும்ப கோவிட்னால ஸ்டாப் பண்ணதை திரும்ப கொண்டு வர போறாங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் நம்மளோட இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆப்கானிஸ்தான்ல என்ன பண்ண போறாங்க, எப்படி இந்தியாவால என்னென்னலாம் பண்ண முடியும், அவங்களால டெசிஷன்ஸ் எடுக்க முடியுமா, எடுக்க முடியாதா, இந்த பவர் சேஞ்ச்னால எப்படி இந்தியாவுக்கு வந்து அஃபெக்ட் ஆக போகுது, நல்ல விதத்துல இருக்குமா இல்ல வந்துட்டு பேக் ஃபயர் ஆகுமா, அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே தேவை. அகைன் இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் ரிலேஷனுக்கான ஆர்டிக்கல்ல. ஸோ எப்படி இந்தியா ஆப்கான் ரிலேஷன் நம்மளோட நெய்பர்ஸோட நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் வழியா வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த விதத்துல இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்துட்டு நம்ம எப்படி கோவிட்-19 வந்து பேட்டில் பண்ணியிருக்கோம், என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் எடுத்திருக்கோம், ஸோ இதுக்கப்புறம் எப்படி நம்ம நேத்தி கூட வந்து பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கோவிட்ல வந்துட்டு கிடைச்ச அந்த லெபார்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா இன்னும் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீகா வைரஸ்க்காகலாம் வந்து ஃபைட் பண்றதுக்கு அதிகரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் எடுத்து ஃபர்தரா நம்ம கொண்டு வரலாம், வேக்சினேஷன் டிரைவ்ஸ் இன்னும் பெட்டரா எப்படி கம்மி பீரியட்ல பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்புட்ஸ் எல்லாமே எடுத்துக்கிறதுக்கு இந்த ஆர்டிகல் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அடுத்து கீழே வந்தோம்னா சந்துரு இவர் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜெய்பீம் ஸ்டோரியோட இவரை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கு. ஜெய்பீமே வந்து பாத்தீங்கன்னா சந்துரு அவர்களை பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கு. ஸோ பனிஷ்மெண்ட்ஸ் பத்தி, கொலிஜியமோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பத்தி, அதை பத்தி டீல் பண்ணக்கூடிய ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு நல்ல ஆர்டிக்கல். இதை பத்தின இதை நான் போடுறேன். பட் இந்த ஆர்டிக்கல் ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப நல்ல ஆர்டிக்கல். அகைன் GS2ல நம்மளோட ஜஸ்டிஸ் ரிஃபார்ம்ஸ், ஜஸ்டிஸ் சிஸ்டம் அதுக்கெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பா படிச்சு இம்பார்ட்டன்டான திங்ஸை வந்து நோட் பண்ணிக்கோங்க. கேசஸ் இருந்தா வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. கொலீஜியம் சிஸ்டம்னா என்ன, எதுக்கு ஃபார்ம் பண்ணாங்க, கொலீஜியம் இல்லைன்னா அப்ப முன்னாடி எப்படி நடந்துச்சு, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில அது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அகெயின் கிரியேட்டிங் சேஃப் டிஜிட்டல் ஸ்பேசஸ் அப்படிங்கும்போது நம்மளோட டெக்னாலஜி, ஸோ டிஜிட்டல் டெக்னாலஜி, சைபர் கிரைம்ஸ் இது எல்லாத்தையும் பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிக்கல். இந்த ஆர்டிக்கலும் வந்துட்டு ஒரு நல்ல இந்த ஆர்டிக்கல் தான். ஸோ GS3க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி சைபர் புல்லிங்லாம் நடந்துச்சு அப்படின்னா பாலிசி லெவல்ல என்னென்ன மாதிரி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது GS2ல வந்துட்டு நம்ம பேசப்படுது. ஸோ சைபர் கிரைம்ஸ் இந்த டெக்னாலஜி ரிலேட்டட்லாம் எல்லா இதுக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. ஏன்னா டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம நேத்திக்கு வந்து அகெயின் டிசீஸ் கண்ட்ரோல் பண்றதுல டேட்டாவோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பார்த்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் 2-3 பாயிண்ட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பா இந்த ஆர்டிக்கலையுமே வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்துட்டு போகலாம். அண்ட் இது வந்து என்கவுண்டர் பத்தி தான், பெருசா எதுவும் இதுல விஷயங்கள் இல்லை. அண்ட் மிச்சது எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்க்கக்கூடிய ஆர்டிக்கல். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து கெய்சர் ஐ ஹிந்த். இதை வந்துட்டு இந்த ஸ்பீஷீஸ் ஆஃப் பட்டர்ஃப்ளையை வந்துட்டு ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் அருணாச்சல் பிரதேஷா வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. ஸோ வேற எந்தெந்த ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளை இருக்கு, தமிழ்நாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட ஸ்டேட் பட்டர்ஃப்ளையா அறிவிச்சிருப்பாங்க. ஸோ வேற எந்தெந்த ஸ்டேட்ஸுக்கு இருக்கு, அருணாச்சல் பிரதேஷோட ஸ்டேட் அனிமல் என்ன, இம்பார்ட்டன்டான சான்ச்சுரிஸ், ஏன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டுங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய சான்ச்சுரிஸ் ஸ்பெசிஃபிக்கா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல நடந்திருக்கும். பாக்கே டைகர் ரிசர்வ்ல வந்துட்டு பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கேபினெட் மீட்டிங் வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எப்பவுமே இட்டாநகர்ல நடக்கும், அருணாச்சல் பிரதேஷோட கேபிட்டல. பட் வெளியே வந்துட்டு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ். அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்தியால இருக்கு. அதே மாதிரி நம்ம சைனாலையுமே இந்த பட்டர்ஃப்ளை வந்து காணப்படுது. அதை தான் வந்து ஸ்டேட் பட்டர்ஃப்ளை ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ்ல நியமிச்சிருப்பாங்க. ஸோ பாக்கெட் டைகர் ரிசர்வ் வழியா ஏதாச்சும் ரிவர் ஃப்ளோ ஆகுதா, அண்ட் இதை வச்சே தெரிஞ்சிருச்சு அது அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட நேம் வந்து இந்த பட்டர்ஃப்ளையோட நேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா டெய்னோபால்பஸ் இம்பீரியாலிஸ் அப்படிங்கறத இந்த பட்டர்ஃப்ளையோட நேம். இதோட கலர்ஸ் வந்துட்டு எப்படி எப்படி அமைஞ்சிருக்கு, வேற ஏதாச்சும் ஸ்டேட்ஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கான்னு பார்த்தா நேபாள்ல இருக்கு, பூட்டான்ல இருக்கு, மியான்மர்ல, லோயிஸ், வியட்நாம் அண்ட் சதர்ன் சைனா, அதாவது சைனால வந்துட்டு இருக்கக்கூடிய
இருக்கக்கூடியது. அண்ட் இந்த பட்டர்ஃப்ளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்ல வந்து அரௌண்ட் 6 ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இது காணப்படுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாரிலாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் இத வந்து வைல்ட் லைஃப் புரொடெக்ஷன் ஆக்ட்ல ஷெட்யூல் 2ல வந்துட்டு நம்ம இந்த பட்டர்ஃப்ளை வந்து கன்சர்வ் பண்றோம். ஸோ செகண்ட் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் புரொடெக்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டர்ஃப்ளைக்கு வந்து கொடுக்கணும். அண்ட் இதுக்கான ஹேபிடேட் கன்சர்வேஷன் இது எல்லாத்தையுமே பண்ண போறோம். அண்ட் ரீசென்ட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லடாக்குக்கு வந்து ஸ்டேட் அனிமல் அது எல்லாத்தையுமே அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கார்லேட் பண்ணி படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியரா இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்டான நியூஸ் நமக்கு. ஸோ இந்த ஸ்டேட் அனிமல், ஸ்டேட் பட்டர்ஃப்ளை இது எல்லாமே நம்ம வந்து அங்கீகாரம் கொடுக்கறது கன்சர்வ் பண்றதுக்காக இருக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்ததும் அகெயின் வந்து ஆ நமக்கு GS2க்கு இம்பார்ட்டன்டான ஒரு ஆர்டிக்கல் தான். ஈக்குவாலிட்டிய பத்தி பேசக்கூடிய விஷயங்கள். ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல நம்மளுக்கு வந்து ஈக்குவாலிட்டி எங்க நம்ம மென்ஷன் பண்றோம். ஸோ ஆர்டிகல் 14 ஃபண்டமெண்டல் ரைட்ல இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறம்போது அது என்ன ஆர்டிகல் 14ல வந்துட்டு ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா என்ன, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லானா என்ன, இந்த மாதிரி பல விஷயங்கள பத்தி பேசணும். அதே மாதிரி எக்கனாமிக் ஃப்ரீடம்னா என்ன, நேரு அவர்கள் சொன்ன ஒரு கோட்டை வந்துட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம வந்து வெல்ஃபேர் ஸ்டேட்டா இருக்கோம். பட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நமக்குள்ள நிறைய டிஃபரன்சஸ் வந்துட்டு இருக்கதான் செய்யுது. ஸோ ஃப்ரீடம்னா என்ன, எந்த ஆர்டிக்கல்ல நம்ம ஃப்ரீடம் பத்தி பேசுறோம், அந்த மாதிரி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸோ ஃப்ரீடம்க்கு, ஈக்குவாலிட்டிக்கு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஏன் அதை தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம் ஆர் லிபர்ட்டி இதெல்லாம் ஒன்னா இருக்கும்போது, ஸோ ஃப்ரீடம், லிபர்ட்டி இதெல்லாமே வந்துட்டு சிமிலரான டேர்ம்ஸா இருக்கு. பட் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் வைஸ் அதுக்கு வந்து டிஃபரன்சஸ் இருக்கு. ஸோ என்ன மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கலாம், ஏன் அதை தனித்தனியா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரிக்கியா பொலிட்டிக்கல் தியரிஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய வந்துட்டு கேட்கறாங்க. ஒன் வேர்டா வந்துட்டு கேட்கறாங்க. ஸோ எதர் ஒன் வேர்ட் இல்லைன்னா சிங்கிள் சென்டென்ஸா கேட்கறாங்க. ஸோ அந்த விதத்துல வந்துட்டு கண்டிப்பா பார்க்கணும். ஸோ ஒரு மேன் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கான் அப்படிங்கிறது வந்துட்டு அவன் ஒரு ஸ்டார்விங்ல இருக்கான், ஒரு பசியில இருக்கிறவனை பார்த்தா அவன் ரொம்ப ஃப்ரீடம் இருக்கு அவனுக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து எந்த ஒரு பேசிக் நீட்ஸுமே கிடைக்கல. ஸோ அவன் ஃப்ரீடம் இருக்கு அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் எல்லாருக்கும் நாங்க கொடுத்துருக்கோம், எல்லாம் ஃப்ரீயா நடமாடலாம்னு சொல்லியிருக்கோன்றது வந்து ஃப்ரீடம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான பேசிக் ஃபெசிலிட்டிஸ், ஈஸியா ஜஸ்டிஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்றது, ஒரு காமன் மேனா இருந்தா அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு ஜஸ்டிஸ் ஆக்சஸ் பண்றது, இது எல்லாமே சேர்ந்துதான் ஃப்ரீடம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நம்ம வந்து நீதி, நேர்மை, நியாயம் எல்லாமே வந்துட்டு மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும். அதுவுமே ஒரு ஃப்ரீடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இதெல்லாத்தையுமே நம்ம இந்த இதுல வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ ப்ரிலிம்ஸ் லெவல்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி GS2ல இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு வந்து மூவ் ஆன் ஆகலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் பத்தி, இதுக்கு டயபெட்டிஸ் டேவா இருந்ததுனால நம்மளோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு சில நம்மளுக்கு ஃபேக்ட்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து COVID-19 வேக்சின் வந்துட்டு கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு ப்ராப்பரா டெஸ்ட் பண்ணி கொடுக்கறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஹையரா இருக்கு இல்லைங்களா. இன்ஃபெக்ஷன் வந்தா அவங்களுக்கு மார்டாலிட்டி ரேட்ஸ்லாம் வந்து டயபெட்டிஸ் இருந்தா இல்ல காம்ப்ளிகேஷன், ஹெல்த் காம்ப்ளிகேஷன்லாம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகமாவது கோவிட் ஹிட்டா இருந்ததுன்னா. ஸோ அவங்களுக்கு எப்படி நம்ம வேக்சினேஷன் பண்ண போறோம் அது எல்லாத்தையுமே வந்துட்டு பத்தி இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. இல்ல ஒரு சில டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். ஸோ 2021 ரிவ்யூ படி வந்து பாத்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ்ல டயபெட்டிஸ் அதிகமா காணப்படுது. அதே மாதிரி விமன் மத்தியில வந்துட்டு பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் நிறைய காணப்படுது. ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருந்தாலும் இவங்களுக்குள்ள டயபெட்டிஸ் நிறைய காணப்படுது விமனுக்கு அடியில. அண்ட் டைப் 1 டைப் 2னா என்ன, எப்போ இன்டியூஸ் ஆகுது, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ அந்த விதத்துல இம்பார்ட்டன்ட். ஸோ மெயின்ஸ் டாபிக் தான் இதுவுமே. ஸோ அதுல கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அதுக்கு கண்ட்ரோல் மெஷர்ஸ் என்னென்ன, நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுனால அதுக்கு என்னென்ன கண்ட்ரோல் மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்படியே நெக்ஸ்ட் இஷ்யூக்கு மூவ் ஆனாங்களாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல நாளைக்கு வந்துட்டு டியூஸ்டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெர்ச்சுவலா சமிட் நடக்க போகுது. ஸோ அந்த சமிட்ல சைனீஸ் அண்ட் யூஎஸ் என்ன பேசிக்கிறாங்க, இதனால என்னென்ன ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே வரப்போகுது, தாய்வான் மேல என்னென்ன இது எடுக்க போறாங்க. ஏன்னா தாய்வானுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏற்கனவே லாஸ்ட் வீக் வந்து பார்த்திருந்தீங்கன்னா சைனா வந்துட்டு கொஞ்சம் அவங்களோட பவரை அசர்ட் பண்றாங்க, தாய்வான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது எல்லாமே வந்திருந்தது. அங்க கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் எரப்ட் ஆச்சு அப்படின்னுட்டு. ஸோ பிடன் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே அட்ரஸ் பண்ண போறாங்க. அண்ட் யூஎஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட குவாட் குரூப்பிங்ல ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இவங்க யூஎஸ் வந்துட்டு சைனாக்கு அகேன்ஸ்டா எடுக்கக்கூடிய
ஸ்டெப்ஸ் எல்லாமே சைனாக்கு அகைன்ஸ்டாவோ இல்லை சைனாவை சார்ந்து எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்தியா மேலேயும் ஒரு இது தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மூவ் அவங்க என்ன எடுக்கிறாங்களோ. ஸோ அது எப்படி இந்தியாவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே நாளைக்கு இந்த விர்ச்சுவல் மீட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். 2 கண்ட்ரீஸோட டிப்ளமேட்ஸ் சேர்ந்து வந்துட்டு பேச போறாங்க. ஸோ என்ன அவங்க ஒரு கன்க்ளூஷன் போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு நாளைக்கு பார்த்தா தான் வந்துட்டு தெரியும். ஸோ அந்த விதத்துல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அகெயின் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ்ங்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஓவராலா நீங்க வந்து கண்டிப்பா ஒரு கோ த்ரூ வந்துட்டு பண்ணியே ஆகணும். அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்னைக்கு எக்கனாமி நியூஸ் எதுவும் கிடையாது. பட் ஸ்போர்ட்ஸ் எப்பவுமே நான் சொல்ற மாதிரி இப்போ ப்ரிலிம்ஸ்லயுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பா வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இப்போ ஐசிசி இப்போ கிரிக்கெட் பத்தி அப்படின்னா யார் வந்து கவர்னிங் பாடி, என்ன மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நடக்குது, எப்படி வந்துட்டு வின்னர்ஸ் யாரு ரன்னர்ஸ் யாருன்னு சூஸ் பண்றாங்க, அதே மாதிரி செஸ், டென்னிஸ், பேட்மிண்டன், ஒலிம்பிக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கேம் எப்போ வந்துச்சு, ஹாக்கி இதுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ரீசெண்டாக நடக்கக்கூடிய மேட்சஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா பேட்டர்ன் வந்து அப்படி மாறிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக அதை வந்துட்டு பார்த்துக்கோங்க. எந்த ஸ்போர்ட்ஸுக்கு வந்துட்டு இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ், ஏன் அதுக்கு என்கரேஜ் பண்றாங்க? ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு இப்போ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் சாஃப்ட் பவர் அப்படிங்கிற ஒரு டிப்ளமசி கான்செப்ட்ல. ஸோ கண்டிப்பா அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் அ இதுவா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏஸ்ல கூட டாபிக் வரலாம், கண்டிப்பா டாபிக் வந்துட்டு வரலாம் எஸ்ஏல. அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொன்று எப்படின்னா எப்படி கண்ட்ரிஸோட அந்த டிப்ளமசியை என்ஹான்ஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு வரலாம், ஐஆர்ல வந்துட்டு கேட்கலாம். ஸோ கண்டிப்பா அதை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடியுது. எலாபரேட்டோட வீடியோ சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துடும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை.